ஹே காய்ஸ் 4.2ஓட ஃபர்ஸ்ட் பீட்டா வந்துருச்சு. இந்த ஈவெண்ட் பேர் வந்து பிரைம்வுட் ஜெனிசிஸ். இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, பவர்ஸும் இருக்கு. பட் கோஸ்ட் ஈவெண்ட்ல இருக்கிற மாதிரி குழப்பற அளவுக்கு இல்ல. எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து மேல போற மாதிரி ஒரு தனி இடம் இருக்கு. கீழே இருந்து போர்ட்டல் வழியா மேல போயிட்டு ஃபைட் எடுத்துட்டு அங்கிருந்து எக்ஸிட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அது இல்லாம கேம்ல ஒரு சேஞ்சஸ் இப்போதைக்கு இருக்கு. இன்னும் எத்தனை சேஞ்சஸ்லாம் வரப்போகுது தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கார்பியன் வெஹிக்கிள் இருக்கு, மண்ணுக்குள்ளெல்லாம் போகுது, அட்டாக் பண்ணுது, செம்மையா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போவோமா? ஆக்சுவலி எப்பவும் போல ஸ்பான் ஐலாண்டில் வந்து ஈவெண்ட்டில் இருக்க ஒரு பார்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் ஃபஸ்ட்டு பீட்டான்றதுனால இன்னும் கலர்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ நான் சொன்னேன்ல மேலே போகிறது, அது வந்து இந்த இடம் தான். இது வந்து இங்கேருந்தே பார்க்க முடியும், ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்க முடியும். செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் இன்னும் இருக்குது, அது என்னதுன்னு தெரியல. அங்கே இப்போ வரைக்கும் போக முடியல. ஸோ பார்க்கலாம். நமக்கு கேரி பண்ணுற மாதிரி பவர்ஸ் இருக்குன்னு சொன்னால மொத்தம் 2 பவர்ஸ். ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை பவர், இன்னொன்று வந்து செடி பவர். ஆக்சுவலி அதோட பேர்லாம் இன்னும் தெரியல. ஸோ அதுவுமே மேட்ச் உள்ள பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அனிமேஷன் இப்போ வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல, வருமா என்னன்னு தெரியல. இந்த கிளாசிக் மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் வரல. ஸோ பார்க்கலாம், அடுத்த பீட்டாவில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் சொன்னல, இங்கேருந்து பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்குது. இது வழியாக தான் கீழே போர்ட்டல் இருந்துச்சு. போர்ட்டல் வழியாக தான் அந்த இடத்துல மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. வீடியோ குவாலிட்டியில் எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் ஹெச்டிஆரில் செம்மையாக இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அதையும் பாருங்களேன். பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அதை சுற்றி ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. எப்படின்னே தெரியல, என்ன எதுன்னு தெரியல. அந்த இடத்துல இன்ன வரைக்கும் போக முடியல, பட் செம்மையாக இருக்குது. எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். மேப்பில் அந்தந்த இடத்துல கார் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் போர்ட்டல். இறங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் போர்ட்டல் ஒன்று இருக்குது. இங்கே ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து மேலே போயிடும். இது லோட் ஆகிறதுக்கே லேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா வந்துருச்சு. இதில் வந்து எல்லாமே கிளிச்சில் இருக்குது. உங்களுக்கு வந்து 4 சைடு இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது இந்த சைட்லாம். ஆனால் எப்படி போகிறதுன்னு தான் தெரியல, கிளிச்சில் இருக்குது ஃபுல்லாக. மேலே வந்து எக்ஸிட்டும் ஒன்று இருக்குது. இது இப்படி தான் இப்போதைக்கு காட்டுது. இதுதான் உங்களுக்கு எக்ஸிட்டு. இங்கே கொடுத்தோன்னா ஓப்பன் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இங்கேருந்து வந்து இப்போ போகும். இதோ ஃப்ளைட்டில் போதா, ஃப்ளைட்டில் போயிட்டு நமக்கு எங்கே வேணுமோ இறங்கிக்கலாம். ஃபுல் லென்த்தாகவே ஃப்ளைட்டில் போகுது. பீட்டானால எப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் வந்தால் தான் தெரியும். உங்களுக்கு இறங்கல்ல உங்களுக்கு ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாஸ்னியாவில் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து போச்சின் கீழே இருக்குது. அது இல்லாமல் இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளார். இந்த ஃப்ளார் கிட்ட போனால் அடிக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாஸ்னியா, இதில் வந்து லோட் ஆகுது. இதில் வந்து ஸ்கார்பியன் வெஹிக்கிள் வந்து மண்ணுக்குள்ளே போகும். ஸோ அதே மாதிரி மண்ணுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏறி நடந்துலாம் போய்க்க முடியும். பில்டிங்ஸ் மாதிரி அதுவும், வால்ஸ் மாதிரி அதுவும் ஒரு இதுதான். இந்த வாட்டி ஈவெண்ட்டு வந்து நார்மல் யாஸ்னியா கூட மேர்ஜ் பண்ணி அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங்ஸ் எடுத்துகிட்டு மீதி இருக்க இடத்துல வந்து இதெல்லாம் போட்டு அங்கங்கே கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக வரல, பார்க்கலாம். தென் டோர் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதில் வந்து நார்மலாக வந்து டோர் மேனுவல் ஆட்டோ அப்படி இருக்கும்ல, அவ்வளோதானே இருக்கும். அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் இருக்குமா, இப்படி தானே இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும், டோர் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணணுமா இல்லை வந்து வெளியே வர மாதிரி வைக்கணுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க அதே பட்டனை வந்து கிளிக் பண்ணா டோர் க்ளோஸ் ஆயிடும். நீங்க எந்த பட்டன் வேணா யூஸ் பண்ணலாம். பட் ஓப்பன் பண்றது வந்து நீங்க உள்ளேயா வெளியான்னு எது சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டோர் ஓப்பன் ஆகும். யாஷினி அப்பயே மேலே இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிதான் இருக்கு. இது மேல எல்லாம் ஏறி ஓட முடியும். அங்க ஈவெண்ட் பில்டிங்ஸ் இருக்கு. இதுல எது மெயின் பில்டிங்னு இன்னும் சரியா தெரியல. மெயின் பில்டிங் இல்லாமல் அங்கங்கே சைடில் ஸ்பிளிட் ஆகி நிறைய இடத்துல பில்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் எட்ஜு மாதிரி வால்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அங்கே தான் தெரியும். இந்த ஸ்கார்பியன் ஹார்ன் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் வெஹிக்கிளோட ஹார்ன். இதை வச்சு இதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா போதும், பேக்கில் எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வச்சு கூப்பிட்டா ஸ்கார்பியன் வெஹிக்கிள் வந்துடும். நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கார்பியன் சிம்பிள் ஒன்று கற்றுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வெஹிக்கிள் வரதுக்கான சிம்பிள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஸ்கார்பியன் உங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளேருந்து வர மாதிரி அனிமேஷன் இருக்குது, வந்துடும். வந்தோடனே நீங்கள் கெட்டிலாம் கொடுக்கோன்னா தானாக வந்து உங்களை வண்டிக்குள்ளே ஏற்றி விட்டுரும். ஓகேவா. இதுக்கு மொத்தம் 3 பவர் மாதிரி கொடுத்துருக்கான். அதோட ஸ்பைக்ஸ் வந்து தூக்கி போடுற மாதிரி, அதை வச்சு எனிமி இதோ அப்படி அடிச்சோன்னா எனிமிக்கு டேமேஜ் ஆகும், எனிமி நாக்கும் ஆகிறான். பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் இப்படி பண்ணீங்கன்னா அதை சுற்றி ஸ்பைக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5-6 செட்டாக வருது. இது ஒரு 2 சீட்டர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரோ பவர் மண்ணுக்குள்ளே போகிறது. இப்போதைக்கு இந்த பீட்டால எப்படி இருக்குன்னா, ரோட்ல வந்து போக முடியல, சைட்ல மண்ணுக்குள்ள கொடுத்தாதான் இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃப்ரண்ட்ல ஏதாச்சும் காரோ இல்லை ஏதாச்சும் வாலு வீடுலாம் இருந்தா தட்டி விட்டுருது. அப்போ வந்து தானாவே உள்ளேருந்து வெளியே வந்துடுது. அது இல்லாமல் இந்த எமர்ஜி கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வந்துடும்.
அதுக்கப்புறம் இன்னொரு எபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த எபிலிட்டி வச்சு இதை வச்சு எனிமி அடிக்க முடியும். இந்த மாதிரி அடிச்சா பறந்து போவான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 அட்டாக், ஒரு லெஃப்ட் ரைட்டு, அதுக்கப்புறமேட்டு அடிக்கும், வங்கி அடிக்கும். இப்படிதான் வந்து இதோட அட்டாக் இருக்கு. ஸோ இதுலயுமே எனிமி அடிச்சா நாக் ஆகி கில் ஆகுறான். பட் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பப்ஜில பிஜிஎம்ஐல வந்தாதான் தெரியும். ஸோ இதுவுமே இதுக்கு ஒரு எபிலிட்டி. ஸ்பைக் வந்து நல்ல தூரமா போகுது. இது வந்து ஏன்னா எவ்வளவு தூரம் போகுதுன்னு சரியா கண்டுபிடிக்க முடியல. கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் போகுது அது பாட்டுக்கு. ஸோ இது 3 பவர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வண்டி வந்து இது பண்ணணும்னு இல்லை, தானாவே உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸிட் கொடுத்தாலே வண்டி மண்ணுக்குள்ள போயிடும். அதே மாதிரி நீங்க அந்த வண்டி போட்டா தானாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகி நீங்களே உள்ளே ஏறி உட்காந்துப்பீங்க. இல்ல எக்ஸிட் டிரைவ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இறங்கும் போது மட்டும் எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா வெஹிக்கிள் தானா வந்து உங்க பேக்ல வந்துடும். இதை எடுத்துட்டா நீங்க தான் ஓட்டணும்னு கிடையாது. இதுல சீட் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆக்சுவலி நீங்க தானே அந்த இது வச்சிருக்கீங்க, ஸ்கார்பியன் ஹார்னு. ஸோ கண்டிப்பா அது வந்து பேக்ல உட்கார்றது வந்து திருப்பி உங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க சீட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை வந்து ட்ரைவ் பண்ண சொல்லிக்கலாம். இதுல வந்து ஸ்பைக்ஸ் எல்லாம் போட்டோம்ல, ஸ்லோவா மூவ் ஆகும். இந்த கிளேஷியர் கார் 98 வச்சு இப்ப இருக்க ஈவெண்ட்ல வந்து சுட்டோம்னா அந்த இடத்துல போனோம்னா ஒரு மாதிரி ஐஸ் இருக்க இடத்துல ஒரு மாதிரி ஸ்லோவா மூவ் ஆகும்ல, அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இதுல ஏறினா வந்து ஸ்லோவா மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லூமினா ஃப்ரூட் பட், இது வந்து எப்படின்னா உங்களுக்கு லூட் தரும். ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரே மேட்ச்ல வந்து லூட் தராது. இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். நீங்க அதை பிக்கப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கைல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் காட்டும். ரோட்ல வந்து பிளான் பண்ற மாதிரி காட்டல, இந்த மாதிரி சைட்ல வந்து பிளான் பண்ற மாதிரி காட்டும். இது வந்து நீங்க பிளான் பண்ணிடணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரே மேட்ச்ல வந்து இது வந்து கிடைக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்சுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச்ல எனக்கு கிடைச்சது. ஆனா எத்தனாவது மேட்ச்ல கிடைக்கும்னு சரியா தெரியல. இப்போதைக்கு தேர்ட் மேட்ச்ல கிடைச்சிச்சு. அதுவுமே பார்க்கணும். அங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு போட்டோல. சோ எத்தனாவது மேட்ச் வரும்னு தெரியல. இது என்னோட 3வது மேட்ச். நீங்க பிளான் பண்ண அதே இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லும். அது வந்து செடியா வளர்ந்து. ஓகேவா? இந்த மாதிரி மேப்ல உங்களுக்கு லொகேஷன் காட்டும். இது மத்தவங்களுக்கு எல்லாம் காட்டுமா என்னன்னா தெரியல, அதுவுமே பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி லொகேஷன் காட்டும். நீங்க வந்து லூட் வேணா அங்க போய் இறங்கிக்கலாம். இறங்குனதும் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஃப்ளவர் உங்களால பார்க்க முடியாது. ஃப்ரூட்டோ ஃப்ளவரோ உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணப்போ உங்களால எதுவுமே பார்த்துக்க முடியாது, வெறும் செடி மட்டும் தான் இருக்கும். செகண்ட் மேட்ச்ல எல்லாம் உங்களுக்கு காட்டவே காட்டாது எங்க இருக்குலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேர்ட் மேட்ச்ல வந்து வந்த உடனே எனக்கு காட்டுச்சு. எத்தனாவது மேட்ச்ல வரும் இன்னும் சரியா தெரியல. இந்த மாதிரி ஓபன் பண்ணீங்கன்னா சும்மா பேசிக்கான லூட் தான் இருக்கும். எஸ்எல்ஆர் தான் இருக்கு. வேற என்னென்ன கண்டு வரும்னு தெரியல. சப்போஸ் இப்ப நீங்க ரேங்க் எல்லாம் புஷ் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேட்ச்ல இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு அடுத்த மேட்ச்க்கும் அடுத்த மேட்ச் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி உங்களால இதை ஹார்வெஸ்ட் பண்ற வரைக்கும் இன்னொரு பட்டை வந்து பிளான் பண்ண முடியல. இப்போ நீங்க ஒரு மேட்ச்ல, இப்போ போன மேட்ச்ல வந்து நீங்க பிளான் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அடுத்த மேட்ச்ல ஒரு பட் எடுக்கிறீங்கன்னா அந்த பட்டை உங்களால பிளான் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த மேட்ச்ல அந்த பட்டை வந்து நீங்க அந்த மாதிரி செடியா வளர்ந்து பூவோ ஃப்ரூட்டோ வந்ததுக்கு அப்புறம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணக்கு அப்புறம் தான் உங்களால புது பட்டை வந்து பிளான் பண்ண முடியும். நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணாம பட் எடுத்து பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலுமே அங்க காட்டும், இந்த மாதிரி முதல்ல ஹார்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கார்பியன் வெஹிக்கிள்ல போகும்போது மற்ற வெஹிக்கிள் எப்படி பேண்டேஜ் யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதுலயும் யூஸ் பண்ண முடியுது. அது இல்லாம உங்களுக்கு லாஸ்ட் டைம், அதாவது இப்ப இருக்க ஈவெண்ட்ல வந்து எப்படி பென்குயின் வெஹிக்கிள் வந்து தண்ணியில போகுமோ அதே மாதிரி இதுவுமே வந்து தண்ணியில எல்லாம் போகுது. பட் வந்து பரோ கொடுத்துட்டு தண்ணியில போனீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆயிடுது. தண்ணிக்கு பக்கத்துல இருந்தே அது வந்து கேன்சல் ஆயிடும். தண்ணியில போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகி தான் போகும். பரோ கொடுத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள தானே போகும். அது அதுக்கு தண்ணிக்கும் அடியில மண்ணுக்குள்ள எல்லாம் போகல. அதுக்கப்புறம் ஸ்பைக்ஸ் இல்லாம இன்னொரு எபிலிட்டி வச்சு இந்த வண்டி அடிச்சா வண்டி வந்து செம்ம டேமேஜ் ஆகுது. சும்மா 3 அடிக்கே டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படியே வண்டி எல்லாம் பறக்குது. அவ்வளவுதான், வண்டி அவ்வளவுதான், ஃபுல்லா வெடிச்சிரும். ஆக்சுவலி என்னன்னா இதுல வந்து பீட்டா வெர்ஷன்றதுனால இவ்வளவு பவரா இருக்காதுன்னு தான் தெரியல. பட் அவ்வளவுதான், ஒரு 3 வாட்டி டோட்டல் இந்த மாதிரி 3 அட்டாக் 3 வாட்டி பண்ணாலே வண்டி ஃபுல்லா எரிஞ்சிருது. இந்த ஊசி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர்லாம் இன்னும் தெரியல. இதுதான் வந்து இந்த பட்டாம்பூச்சி பவர். இதை வச்சுதான் நம்மளால பறக்க முடியும். அந்த ஊசி அந்த சைட்ல எக்விப் பண்ணிட்டீங்கனாலே மொத்தம் இந்த பவர் யூஸ் பண்றதுக்கு மொத்தம் 3 பட்டன் வரும். ஓகேவா? எந்த பட்டன் சரியா தெரியல. ஒரு பட்டன் கொடுத்தீங்கன்னா சடனா டக்குன்னு மேல போகும். மேல போயிட்டு அங்கேயிருந்து நீங்க கேன்சல் கொடுத்து ஒரு ரூஃப் மேல ஏறிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹைட்ல போகுது. அப்புறம் இன்னொரு எபிலிட்டி என்னன்னா, அதை கிளிக் பண்ண டக்கு டக்குன்னு மேல போய்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் போகும் ஹைட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இடத்த வந்து பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல லேண்ட் ஆகும். இந்த வேம்பயர் உல்ஃப் வந்தப்போ அந்த வேம்பயர் பவர் வந்துச்சு இல்ல, அதே மாதிரி லேண்ட் ஆகும். பட் ஆனா சுத்தி எந்த வாலும் வராது, லேண்ட் ஆயிடும், அவ்வளவுதான். இப்ப இருக்க ஈவெண்ட்ல கார் 98க்கு பவர் இருக்கு. ஆனா அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து ஒன்ஸ் அந்த பவர் வந்து குறைஞ்சிச்சுன்னா தானாவே ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் புல்லட் வந்து அந்த பவரோட தான் போகும். பட் ஆனா அடுத்து வர போற ஈவெண்ட்ல நீங்க பவரோட சுட்டுமா பவர் இல்லாம சுட்டுமா நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. இந்த புல்லட் பக்கத்துல இருக்க கன் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பவர் வரும், பவர் வராம போகும். ஸோ எப்படின்னா
இப்போ நார்மலா கன் இருக்குன்னா, அது நார்மலா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த மாரி செடி வரும். அத சுத்தி கன்ன சுத்தி. அப்பன்னா அதுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம புல்லட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேலோட் ஆமோ மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து சுடும். நார்மலா புல்லட்ஸா சுடாது. இந்த பேலோட்ல எப்படி சுட்டா வந்து வெடிக்கும். அந்த மாதிரி வந்து வெடிக்கும். சப்போஸ் நீங்க போட்டு வந்து சுட்டுக்கிட்டாலுமே உங்களுக்குமே வெடிச்சு உங்களுக்குமே ஹெல்த் குறையும். நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா, நார்மல் கன் மாரி சுடும் அவ்வளோதான். அப்புறம் இந்த குச்சி மாரி இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து தெரியல. இது வந்து செடி பவர். மொத்தம் 2 பவர் சொன்னேன்ல. ஒண்ணு வந்து பட்டாம்பூச்சி பவர். இது வந்து செடி பவர். ஃபர்ஸ்ட் இத எக்விப் பண்ணிட்டு, இப்படி இந்த சைடுல இருக்கது அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி போகும். வேர் வேரா போகும். அப்ஸ்டக்கிள் இருந்தா வந்து இந்த இடத்துல போகாம இந்த மாரி தட்டி தட்டி விடும். அது மறுபடியும் அந்த ஐகான குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து அந்த இடத்துல எனிமி வந்து புடிச்சு வச்சிரும். ஓகேவா? எத்தன செகண்ட்ஸ்க்குன்னு தெரியல. பீட்டான்றதுனால தெரியல. கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு புடிச்சு வச்சிரும். அதனால நகர முடியல. கன்ன சூஸ் பண்ண முடியல. எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்பயே வந்து நீங்க எனிமி அடிச்சு கில் பண்ணிடலாம். ஸோ சரி எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டாச்சு. அப்பயுமே அவ்வளோதான் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுட்டாச்சு. சப்போஸ் இதுல நீங்க போயிட்டு இருக்கும்போது கேன்சல் ஸ்கில் குடுக்குற ஆப்ஷனும் இருக்கு. அது குடுக்கணும்னாலும் உங்களுக்கு குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேப்ல ஒரு ரெட் கலர் பூ பார்த்தோம்ல, அது இதுதான். இந்த மாதிரி மேப்ல எங்க காட்டுதோ அங்க வரும். ரேண்டமா ஸ்பான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பொசிஷன் கீழ இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி இங்க இருக்கு. இந்த மாதிரி இந்த பூ வந்து அட்டாக் பண்ணும். நிறைய அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணா அவங்க மேல பட்டுச்சுன்னா செம்மையா டேமேஜ் ஆகுது. ஆக்சுவலி அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பூவெல்லாம் சாவடிச்சுட்டு அந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். பட் நானும் ட்ரை பண்ண அடிக்கவே முடியல. ஒரு பூ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிச்சுது. ஸ்குவாடா வந்தா எனக்கு தெரிஞ்சு ஈஸியா அடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இல்ல பீட்டான்றதுனால ரொம்ப பவரா இருக்கா என்னன்னு தெரியல. அந்த இடத்துக்கு அந்த பூ கிட்ட போனாலுமே செத்து போயிடுறோம். நான் வந்து பகில் எடுத்துட்டு வந்து மாட்டி இந்த மாதிரி செத்து போயிட்டேன். ஃபுல்லா வந்து எல்லாமே சாவடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெயின் ஈவெண்ட் இதுதான். இதுலயும் அவங்கங்க இன்னும் வேலை முடிக்காம இருக்கு. இதுவுமே மேனேஜ் பண்ணி தான் இருக்கும். தனியாலாம் இந்த இடமும் கிடையாது. அதுல இருக்க மாதிரியே ஸ்கார்பியன் இது மாதிரி மண்ணுக்குள்ள போயிட்டு வர மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு. கலர் இல்லாம இருக்கு அவ்வளவுதான். பீட்டான்றதுனால இப்படி இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நியூ கில்ட் ஸ்பின் இருக்கு. அது இல்லாம மஹேந்திரா கார் ஸ்பின் இருக்கு. அனாமிகா ஸ்பின் இருக்கு. அதுக்கப்புறம் சைபர் ஃபயர் ஆம் கிரேட் மெகா ஸ்பின் அதுவுமே இருக்கு. அது இல்லாம சூப்பர் கார் ஸ்பின்னும் நைட்டு வந்துடும். அப்புறம் நல்ல நல்ல வாவ் மேட்சஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அப்டேட் வர வர உங்களுக்கு அப்படியே வீடியோஸ் வந்துடும். ஸோ லைக் பண்ணாம இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வரட்டாமாவே டிர்